ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா பாஸ்தா தான் செய்ய போறோம். பாஸ்தாக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? பாஸ்தா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா. அது பேபி ஸ்பூனில் தான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஹாப்பி ஃப்ரைட் ரைஸ் மிக்சர், அவ்வளோதான். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் கோல்டு வினர் ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் வெங்காயத்தை போடலாம். ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி வதங்குதுன்னு. அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கேரட் போட்டுக்கலாம். நான் ஒரு பசங்களுக்கோசம் ஒரு முழு கேரட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? பசங்களுக்காக நான் ஒரு கேரட் முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ½ கேரட் போட்டுக்கலாம். சால்ட்டு ஏன் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்சரில் ஆல்ரெடி சால்ட்டு மிக்ஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் பீன்ஸை போட்டுக்கலாம். இது ஒரு 4 பீன்ஸ் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடை மிளகா முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு காய் எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். நான் சொன்னல முன்னாடியே உங்களுக்கு, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் பேபி ஸ்பூனில் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சரி, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் எல்லா இடத்தையும் படுற மாதிரி கலரி விட்டுருவாங்க. மசாலா எல்லாம் குக் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்களா, நம்ம கரம் மசாலா, சில்லி பவுடர்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுவேன். கீழே வச்சனால நல்லா ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் மட்டும்
மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுப்பேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட இதே மாடலில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இதே மெத்தடில் செஞ்சீங்க சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.